என்ன மாரி நீங்களும் ரோட் சைட் காளானோட பெரிய ஃபேன்னா, கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம முட்டைக்கோஸ் வச்சு பக்கோடா தான் மேக் பண்ணணும். அதுக்கு இந்த மாரி நல்லா ஃபைனா கட் பண்ணிட்டு, அதில அஸ் யூசுவல் பக்கோடாக்கு நம்ம என்ன ஆட் பண்ணுவோமோ அதுதான். லைக் கடல மாவு, கார்ன்ஃப்ளோர், அரிசி மாவு, உப்பு, சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சமா டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா பெசஞ்சு தனியா 1 ஹவர் வைக்கணும். இதுக்கு ஒரு கிரேவி பண்ணணும் அண்ட் அதுக்கு மேல நம்ம கடைசியா ஆனியன் தூவோம்ல, அது 2த்துக்குமே சேர்த்து ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டு, நேத்து வாங்கிட்டு வந்த கிராசரிஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மேக் பண்ணி வச்சிருந்த பக்கோடாவ இந்த மாரி நல்லா ஹாட்டா இருக்கிற ஆயில்ல போட்டு கோல்டன் ப்ரவுன் கலர்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாரி சின்ன சின்னதா பிச்சு போட்டுக்கோங்க. எங்க அம்மாவோட லிட்டில் பிரின்சஸ் நான். ஸோ நான் குக் பண்றேன்னு எனக்கு ஆரஞ்ச் ஜூஸ்லாம் போட்டு குடுத்தாங்க. கிரேவி பண்றதுக்கு கடாயில ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, அது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், கிரீன் சில்லி சாஸ், ரொம்ப கம்மியான சால்ட் போட்டுக்கோங்க. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பக்கோடால சால்ட் போட்டிருக்கோம். ஸோ இதுலயும் நீங்க அதிகமா போட்டுட்டீங்கன்னா சால்ட்டியா ஆகிடும். அதுக்கப்புறம் வாட்டர்ல கார்ன்ஃப்ளோர் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டு, நல்லா பாயில் ஆன அப்புறம் நம்ம செஞ்ச பக்கோடா ஆட் பண்ணிக்கோங்க. பக்கோடாவும் அந்த கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, எக்ஸாக்ட்லி அஸ் ரோட் சைட் காளான் மாரியே ரெடி ஆகிடும். இவ்ளோ கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு நல்லா சுட சுட இத பிளேட்ல வச்சு மேல ஆனியன் அண்ட் கார்ன் சிப்ஸ் தூவி சாப்பிடுறப்போ உண்மையாவே ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. ஈவினிங் போல அம்மா டீ கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு டீயும், எனக்கு கிரீன் டீயும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னைக்கு சாம்பிராணி போட்டு சாமியும் கும்பிட்டாச்சு.